வெல்கம் டு வால்பாறை மக்களே. நாங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரிப் ஏதாச்சும் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபேமிலியில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. நாம் இந்த பிளானை எப்படியாச்சும் கெடுக்கணும். ஏன்னா கொடைக்கானல் நம்ம லாஸ்ட் வீக் பிஃபோர் தான் போயிட்டு வந்தோம். ஸோ அதனால் கொடைக்கானல் வேணால் வேறு எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக இருந்தேன். சரி எங்கே போகலான்னு பார்த்தா வால்பாறை. அப்போ தான் வீடியோஸ்லாம் பார்த்தேன். நிறையா வால்பாறை வீடியோஸ் நிறையா பார்த்தேன். அங்கே பிளேசஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. சரி வால்பாறையே போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கன்வீனியன்ஸ் பண்ணி பிளானையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். நாங்கள் ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா எங்கள் நேட்டிவில் அரௌண்ட் ஒரு 4 o'clock பக்கமாகவே கிளம்பிட்டோம். எங்கள் நேட்டிவ்லேருந்து அங்கே போகிறக்கே பார்த்திங்கன்னா அரௌண்ட் 5 to 6 hours ஆயிரும்னு சொல்லிட்டு காலைல பார்த்திங்கன்னா 9 o'clock பக்கமாகவே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ அது மேலே ஹில்ஸ் ஏறதே பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் ஆலியா டேமை சுற்றி தான் போகிற மாதிரி இருக்கும். உள்ள அப்படியே மேலே ரீச் ஆனே பார்த்திங்கன்னா வியூ பாயிண்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். காலைல கிளைமேட்டுக்கும் அதுக்கும் பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ரிவர் தான் போயிருந்தோம். அந்த ரிவரில் வர அந்த வாட்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லாக இருந்துச்சு. அந்த வியூ பாயிண்ட் அந்த ரிவரை தாண்டி இருக்க அந்த டீ எஸ்டேட்டுக்கும் அந்த வியூக்கும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்னக்கல்லா நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸுக்கு தான் போயிருந்தோம். ஸோ இந்த ஃபால்ஸு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன ஃபால்ஸ் தான். அங்கே நிறையா ஃபால்ஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். பட் இந்த ஃபால்ஸ் தான் நான் போயிருக்கேன். ஸோ இந்த ஃபால்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே வர வாட்டர் பார்த்திங்கனாவே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ரொம்ப கம்மியாக தான் வருது. பட் இதுக்கே அங்கே குளிக்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வாட்டர் அதிகமாக வருது. ஸோ அதனால் இங்கே யாரும் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வால்பாறை போனாவே இந்த டீ எஸ்டேட்டில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது தாங்க. ஸோ நாங்களும் நின்று வளைச்செல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த குட்டியாக ஒரு சின்ன டிராக்டர் வருது பாருங்கள். இந்த டிராக்டர் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக ஒரு பொம்மை மாதிரி இருக்குது. ஸோ இந்த பொம்மை மாதிரி இருக்கிற டிராக்டரை தான் யூஸ் பண்ணி இந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு வராங்க. ஸோ அங்கே கிளைமேட் நீங்கள் ப்ரிடிக்டே பண்ணாத அளவுக்கு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா சில்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக மழை லைட்டாக ட்ரிசில் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கிளைமேட்டே செம்மையாக இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா லைட்டாக ட்ரிசில் ஆகிடுச்சு. சடசடன்னு உள்ள கார் லைட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அதுவும் சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா அப்பர் லேக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேமுக்கு தான் போயிருந்தோம். அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறக்கே ஏதோ நம்ம மூவிஸ்லாம் பார்க்குற மாதிரி ஏதோ அப்படி இருந்துச்சு. அது வியூவே செம்மையாக இருந்துச்சு பார்க்குறக்கே. அடுத்து அந்த டேமுக்கெலாம் போய் பார்த்துட்டு அந்த டேமு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த ஒரு மான் இருந்துச்சுங்க. இந்த மானை நீங்கள் ஆல்ரெடி யாராச்சும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதோட நேம் என்னன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நான் டியர் பார்த்ததே இல்லை. லைக் நான் பார்த்துருக்க டியர் பார்த்திங்கன்னா இந்த புள்ளி மான் இந்த வெரைட்டிஸ்லாம் தான் பார்த்துருக்கேன். அதில் என்ன அங்கே இதுனே பார்த்திங்கன்னா இந்த மானுக்கெல்லாம் அங்கே இருந்த கடையில் ப்ரெட் வாங்கிட்டு கொடுத்தாங்க. ஏதோ புல் கொடுத்தா பரவாயில்ல, ப்ரெட்டெல்லாம் அந்த மானுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்க்குறக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த மானும் ப்ரெட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதுதான் ஹைலைட்டு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அங்கே ஒரு லேக் இருந்துச்சு. அதில் போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த போட்டிங் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 20 to 20 minutes நாங்கள் போயிருந்தோம். ஸோ 20 minutes அந்த போட்டில் அந்த லேக்கெல்லாம் சுற்றிட்டு அடுத்த ட்ரிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக எண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சன்செட் ஆகிறப்ப அப்படியே அந்த சன்செட்டை பார்த்துக்கிட்டே இறங்கிட்டோம். ஸோ இந்த ட்ரிப் ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ வால்பாறை போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்தெந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ டாடா பை பை மக்களே.